அன்பான சகோதர சகோதரிகள், அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 2:10. ஆகவே தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களையும் நாம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும், ஆவியில் துதி செய்ய வேண்டும், ஆவியினாலே ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். நம்மிடத்தில் இருக்கிற நுகங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உணர்த்துவார். நம்முடைய நுகத்தை முறிக்க கர்த்தருடைய அபிஷேகம் மிகவும் முக்கியம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஆவியினால், அதாவது அபிஷேகத்தினால். ஆகவே உங்களுக்காக ஜெபிக்கிற ஆவிக்குரிய வரங்களையும் அபிஷேகத்தையும் பெற வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், தகப்பனே, பிரஜாதி பிள்ளைகள் யாரெல்லாம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள், அபிஷேகங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்க செய்யுங்க ராஜா. ஆவியினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஆராதனை செய்து தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆவிக்குரிய காரியங்களை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் அந்த பிரகாரமே செய்ய அவங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த ரகசிய வருகை இப்போ எங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படணும், எங்கள் குடும்பங்கள் எடுத்துப்படணும், எங்கள் பிள்ளைகள் எடுத்துப்படணும் அப்பா, எடுத்துக்கொள்ளப்படணும் அப்பா. ஆண்டவர் அதற்கு முன்பதாக தகப்பனே சிறியவர்கள் முதல் பெரியவர்களை அனைவரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதி கன மகிமை ஆவியும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் மச்சமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.